நம்மை நாம் ரசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நண்பர்கள் பெருசா நம்மளை எதுவும் அவமானப்படுத்த மாட்டாங்க. நான் இதுல பெஸ்டா இருக்கேன், நான் என் எஃபர்ட் இவ்வளவு போடுறேன், என்ன யாராச்சும் இதை ரெகக்னைஸ் பண்ணாங்களா, என்ன பாராட்டினாங்களா? நம்மை இந்த உலகம் கண்டுகொள்ளவில்லை என்றால் இது ரொம்ப கலை விழால பேசக்கூடிய பேச்சாப்பான்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். எனக்கான இலக்கு என்னங்கிறத நீங்க நிர்ணயிங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும். கல்விதான் எல்லாத்தையும் மாத்துதுங்க. ஒரு தலைமுறையை ஒட்டுமொத்தமாக கல்விதான் மாற்றக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த நகர்வுக்கு நம்மை நாம் ரசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்மளை பத்தி ஊர் 1000 விஷயம் சொல்லும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்குறாங்களா? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ, நண்பர்கள் பெருசா நம்மளை எதுவும் அவமானப்படுத்த மாட்டாங்க. அவன் துரோகி ஆயிடுவான். அவமானப்படுத்துற ஒருத்தர் நண்பனா இருக்க முடியாது, துரோகியா வேணா இருக்கலாம். அவனை நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம், அவனை விட்டுருவோம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ நம்ம ஊரோ என்னைக்குமே பெரிய அளவுக்கு இன்னொருத்தரை புகழ்ந்ததில்லை, பெரிய அளவுக்கு இன்னொருத்தரை ரசிச்சதில்லை, பெரிய அளவுக்கு நம்மை கொண்டாடியதில்லை. யாராவது கொண்டாடி இருக்காங்களா? உங்க திறமைக்காக நான் இதுல பெஸ்டா இருக்கேன், நான் என் எஃபர்ட் இவ்வளவு போடுறேன், என்ன யாராச்சும் இதை ரெகக்னைஸ் பண்ணாங்களா, என்ன பாராட்டினாங்களா, குறைஞ்சபட்சம் என்னை அங்கீகரித்தார்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பல நேரம் நமக்கு வெறுமைதான் மிஞ்சும். பல நேரத்துல நோன் தான் இருக்கும். எவ்வளவு பேரை ரசிச்சிருக்கு இந்த உலகம் சொல்லுங்க? உங்களை ரசிச்சிருக்காங்களா? உங்களை கொண்டாடி இருக்காங்களா? ஆமாவா இல்லையா? என்னப்பா சத்தமே இல்லாம ஆயிட்டீங்க? அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் வெட்கப்படாதீங்க. நம்மை இந்த உலகம் கண்டுகொள்ளவில்லை என்றால் வெட்கப்படாதீங்க, அவமானப்படாதீங்க. இந்த உலகத்திற்கு நம்மை நாம் அடையாளப்படுத்துவதற்கான போராட்டத்தில் வெற்றி கொள்ள வேண்டும்ங்கிற உறுதியை மட்டும் மைண்ட்ல வைங்க. எல்லாரும் ஜெயிக்கலாம். அதுக்கு நாம இருக்கக்கூடிய சமூக பின்னணியோ கல்லூரியோ அல்லது நாம இருக்கக்கூடிய பகுதியோ இதெல்லாம் எந்த தடையுமே இல்லை. எல்லா இடங்கள்ல இருந்தும் வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க வாழ்க்கையில. எல்லா நிலைகள்ல இருந்தும் வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க வாழ்க்கையில. ரொம்ப குறிப்பா இப்ப தங்கைகள்லாம் முதல் முறையா நீங்க பட்டதாரிகளா கல்லூரிக்குள்ள எடுத்து வைக்கிறீங்க, கால் எடுத்து வைக்கிறீங்க. நீங்க ஜெயிச்சாகணும். நீங்க வெற்றி பெறுவது என்பது, உங்க கல்வியில நீங்க வெற்றி பெறுவது என்பது, இது ரொம்ப கலை விழால பேசக்கூடிய பேச்சாப்பான்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். நான் இதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப 3 நாட்களா நீங்க கொண்டாட்டமா இருந்திருக்கீங்க. இப்ப கூட கொண்டாட்டமா இருங்க, வாழ்க்கையை உற்சாகமா இருங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுக்கான வயசும் இல்லை. இளம் கன்று பயமறியாது, அதுதான் இயல்பு. கொண்டாட்டமா வாழ்க்கையை வச்சிருங்க, மறுக்கவே இல்லை. ஆனா நமக்கு ஒரு இலக்கு வேண்டி இருக்கு. எந்த இடத்துலயும் நான் உங்க கொண்டாட்டத்தை வேண்டாம்னே சொல்லல. இந்த நேரத்துல தூங்கு, இந்த நேரத்துல படி, இந்த நேரத்துல மொபைல் போன் யூஸ் பண்ணாத, எதையுமே நான் சொல்லல. எந்த ஆலோசனையும் சொல்லக்கூடிய இடத்தில் நான் இல்லை. எனக்கான உலகத்தை வடிவமைப்பதற்கு நான் தான் சரியான ஆளுங்கிறதுல மட்டும் நீங்க நம்பிக்கையா இருங்க. எனக்கான இலக்கு என்னங்கிறத நீங்க நிர்ணயிங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும். அப்படி இடத்துக்கு போகும்போது இந்த கல்வி தான் எல்லாத்தையும் மாத்துதுங்க. சமூகத்துல இன்னைக்கு சோசியலா எக்கனாமிக்கலா நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த உலகம் எங்க இருக்கு? ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். ஏன் இதை யோசிக்கணும்னா, நம்ம இந்த வளாகத்துல இதை யோசிக்கலன்னா வேற எங்கேயுமே இதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். இங்கிருந்து நம்ம பயணம் அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் காலேஜ் முடிச்ச பிறகு நாம என்ன செய்ய போறோம்? நமக்கான ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. குடும்பம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்படின்னா கல்வி ஒண்ணுதான் நம்ம தலைமுறையை மாற்றும். ஒரு தலைமுறையை ஒட்டுமொத்தமாக கல்விதான் மாற்றக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த கல்வி மூலமாக மட்டுமே நமக்கான அவமானங்களை உடைத்தறிய முடியும். அதனால அதுல நாம போக்கஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கல்வி எதுக்காக வேணும்? வேலைக்கு போகணும். ரொம்ப குறிப்பா தங்கச்சிங்க எல்லாம் வேலைக்கு போகணும், தம்பிகள் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாதான் சம்பளம் வரப்போகுது, சம்பாதிக்க போறோம். அந்த சம்பளம், அந்த ஊதியம்ங்கிறது தங்கைகளுக்கு ரொம்ப முக்கியமா சொல்ற, உங்களுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்யக்கூடியது, உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸையை உறுதி செய்யக்கூடியது. நமக்கான முடிவுகளை நாம் எடுக்கலாம்னா எப்ப எடுக்க முடியும்னா, நமக்கான வேலையும் நமக்கான பினான்சியல் இண்டிபெண்டன்ஸையும் தான் அதை உறுதிப்படுத்தும். சரி, உங்கள பல பேருக்கு இன்னைக்கு தெரியும், அப்பா அம்மா நம்ம சொன்னீங்க ரசிக்கிறதுல யாரெல்லாம் அப்பா அம்மான்னு சொன்னாங்க தங்கை. இந்த அப்பா அம்மாவுக்கு நாம ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்கல்ல பல நேரத்துல. ஏன்னா அவங்க தான் நமக்காக எல்லாத்தையும் செய்யறாங்க. அவங்க உழைப்பை கொடுக்குறாங்க, அவங்க நேரத்தை கொட்டுறாங்க, அவங்களுடைய ஊதியத்தை கொட்டுறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டு கால வாழ்க்கை என்பது நமக்கானதாகவே இருக்கு, பிள்ளைகளுக்கானதாகவே இருக்கு. அப்படின்னா பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு மாச சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணுவோம்? ஏதாவது அப்படி ஏதாவது ட்ரீம் இருக்கா யாருக்காச்சும்? மைக் இருந்தா சொல்லுங்க. நான் வேலைக்கு போய் சம்பளம் சம்பாதித்து என்னுடைய பெற்றோருக்கு இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யாராவது ஒரு தம்பி தங்கை சொல்லுங்க. உங்க ஆசை என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன்.
நான் வேலைக்கு போன பிறகு அல்லது நீங்க உடனே கூட இல்ல, 25 வயசு 30 வயசு, எப்பயோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல நான் தனியா நின்னுவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி பெற்ற பிறகு நான் சம்பாதிச்சு என் பெற்றோருக்கு நான் இதை செய்யணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? எது வேணா சொல்லலாம் ஐயா. எஸ் சொல்லுங்க. இப்போ நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு சொந்த வீடு கட்டணும், அதுதான் என் அம்மாவுக்கு நான் செய்யறேன். ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ரொம்ப நம்பிக்கையான ஒரு பெண்ணா தெரியுறாங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்க பண்ணி கொடுக்கணும். வேற ஐஸ்வர்யா நிச்சயமா அடுத்த 10 வருஷத்துக்குள்ள, நான் ரொம்ப அதிகமா சொல்றேன், 5 வருஷத்துல கூட வீடை கட்டிடுங்க. வாழ்த்துக்கள். வேற தம்பிகள் கூட சொல்லலாம். எல்லாம் என்னன்னா நமக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் என்ன எமோஷன் இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க. நாம அப்பா அம்மா கிட்டே இதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதான் நம்ம பிரச்சனை. எல்லாம் உள்ள இருக்கும், சொல்றதுல ஒரு தயக்கம் இருக்கும், அவ்வளவுதான். அப்பாவே அப்படிதான், பாக்குறதுக்கு ரொம்ப கடுமையா தெரிவாரு. ஆனா அவருக்கும் நம்ம கிட்ட எல்லா பாசமும் இருக்கும், அன்பு இருக்கும், சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் அப்படியே இருந்து பழகிட்டோம். நம்ம அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, உடச்சி பேசலாம். உணர்வு எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே, மனித உயிர்களுக்கு. எஸ் சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்க. என் பேர் திவ்யா. நான் வேலைக்கு போய் முதல் மாச சம்பளத்துல அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் Dress எடுத்து தரணும். அப்புறம் அம்மாக்கு ஒரு மெத்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை, அந்த வீடை கட்டி தரணும்னு ஆசை. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். மெத்த வீடுங்கிறது நம்ம பலருக்கும் கனவு. நம்ம ஊர்ல எல்லாரும் பேசுவோம் கலவுக்கேலா, என்னப்பா இது ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க. அதுதான் ஆக பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளையும் மழை நாட்கள்ல ஒடுகிற வீட்டுல அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு பாத்திரங்கள் அங்கங்கன்னு எடுத்துட்டு போற இடத்துலலாம் நமக்கு தோணும், அப்பா அம்மாவை ஒரு நல்ல வீட்டுல உட்கார வைக்கணும்னு. தம்பிகிட்ட விடுங்க. எஸ் வேற. அதாவது இப்ப வயசானதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுறாங்க நிறைய பேரு. அந்த மாதிரியான தவற இங்க இருக்க யாருமே பண்ண மாட்டோன்ற ஒரு நம்பிக்கையை நான் தரேன். சிறப்பு. எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. என்னதான் வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள சண்டை போடுவோமே தவிர அப்பா அம்மா எங்கேயும் விட்டு மாட்டோம். சிறப்பு, மகிழ்ச்சி. வேற இது மூலமா நான் வேலைக்கு போய் படிச்சு வேலைக்கு போனா இதெல்லாம் நடக்கும், எங்க அப்பா அம்மாவுக்கு இது கிடைக்கும், இதுதான் முக்கியம்னு என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எது முக்கியம் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, இன்னும் 2 பேர் தான், அப்புறம் நம்ம போயிடலாம், சப்ஜெக்ட் போயிடலாம். ஐயா வணக்கம், என் பேரு சுப்ரியா, பிசிஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். டிபார்ட்மெண்ட்ல இருந்தா கை தட்ட வேண்டாமா? உங்கள ஒருத்தர் பேசுறாங்க, என்னப்பா இது? சூப்பர், சொல்லுங்க சுப்ரியா. அது தங்கம்ன்றது எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் கனவா இருக்கலாம், அது இன்னமும் எங்க வீட்டுல இன்னும் கனவா தான் இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேலைக்கு போயிட்டேன்னா என் ஃபர்ஸ்ட் ஊதியத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு தாலி செயின் வாங்கி எங்க அப்பா கையால போட்டு விடணும்னு ஆசை. அவ்வளவுதான். இது அப்படியே சும்மா கடந்து போற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஓகே மகிழ்ச்சி. உங்க உயரம் என்னன்னு இப்பதான் உங்க சேர்மன் எனக்கு சொன்னாரு. வாழ்த்துக்கள். எவ்வளவு அழகான ஒரு எதிர்பார்ப்பு இல்ல? நீங்க அந்த சீன் யோசிச்சு பாருங்களேன். அவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு தாலி செயினை வாங்கி கொடுத்து அப்பா அம்மாவுக்கு கட்டணும்னு ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு, எவ்வளவு பெரிய ஒரு கனவு. நிச்சயமா நடக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம இலக்கு இதுதானே, அது ரொம்ப சிம்பிள் விஷயம். உங்களுக்கு சொல்லுங்க தம்பி. எனக்கு எங்க அம்மாவுக்கு பட்டு சாரி வாங்கி தரணும் என் ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்துல அப்படின்னு ஒரு ஆசை இன்னமும் இருக்கு. இதுக்கப்புறம் அதை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நம்பிக்கையும் இருக்கு. நிறைய பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு. அம்மாவை கொண்டாடுற பிள்ளைகளை தான் அப்படியே கொண்டாடுவாங்க பொண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வேற சரி, சூப்பர். சரி ஓகே, அந்த தம்பிகிட்ட கொடுங்க. ஹலோ சார், என் பேர் எடிசன் சார். எங்க அம்மா துணி தைக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் சம்பளம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளோ ஆசை சார். தேங்க்யூ. இந்திய சமூகம், தமிழ் சமூகத்துடைய ரொம்ப அழகியல் உணர்ச்சி என்ன தெரியுமா? இதுதான். எவ்வளோ அன்போட, எவ்வளோ இமோஷன்ஸோட நாம எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரங்களில் சொல்லுவாங்க ரொம்ப இவங்கெல்லாம் இமோட்டிவ் இடியட்ஸ்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில வேற என்ன இருக்கு போகுது? இந்த இமோஷன்ஸ் இல்லாம, இந்த லவ், இந்த அஃபெக்ஷன், இந்த உணர்வுகள் இல்லாம
வேற என்ன வாழ்க்கையில் நம்ம சாதிக்க போறோம்? ரொம்ப அழகா இதெல்லாம் கேட்டாங்க. இது வந்து மேபி உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லிட்டு கூட மாட்டீங்க. எப்பாவது ஒரு காலகட்டத்தில் நடக்கும்போது அந்த நிகழ்ச்சி, அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் வாழ்க்கையில எப்பவுமே வராது. அதை ஏற்படுத்தி கொடுக்கறத விட மகிழ்ச்சி வேற எதுவுமே வர முடியாது. ஸோ வீடு வாங்கி தர்றோம், பட்டு சாரி வாங்கி தர்றோம், தாலி செயின் வாங்கி கிட்டத்தட்ட இன்னொரு முறை அப்பா அம்மா கல்யாணத்தை நம்ம யாரும் பார்க்க முடியாது. ஆனா இன்னொரு முறை பார்க்கணும்னு ஒரு ஆசை தங்கைக்கு அது இருக்கு. மெத்த வீடு வாங்கி கட்டுறது, இவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் கேட்டா பெற்றோர்கள் நிறைய பேர் வரல. பெற்றோர்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சிக்கும் நெகிழ்ச்சிக்கும் அளவே இல்லாம இருந்திருக்கும். நிறைய பெற்றோர் சொல்ல மாட்டாங்க, அப்பாக்கள் பேச மாட்டாங்க, ஆனா நிறைய அன்போடு இருப்பாங்க.